ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக செய்யணும் ஒரு டிஷ் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வடகரி, சைதாப்பேட்டை வடகரி ஒரிஜினல் அங்கிருந்து, அதாவது சென்னையோட டிஷ்ஷுன்னு சொல்லலாம். டைரெக்டாக வந்து சென்னைக்குன்னு ஒரு டிஷ் இருக்குன்னா இது இந்த சைதாப்பேட்டை வடகரி. அருமையான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. இட்லி, தோசை அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பர்டிகுலராக பூரி கூட ரொம்ப பிடிக்கும். வாங்க ஒரு சைதாப்பேட்டை வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 225 கிராம் கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸாக நல்லா ஊற வச்சு 4 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இந்த கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப வெழுமுன்னு இல்லாமல் அந்த பருத்துக்கு அரைச்சிக்கணும். ஸ்டெப் நம்பர் 1. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை அரைக்கிறதுக்குள்ளே கடலெண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது சூடாகிட்டு இருக்கு. அது அரைச்ச கையோடு இதை பொரிச்சிடணும். அரைச்சிட்டு லேட் பண்ணக்கூடாது. கடலைப்பருப்பு அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் கையோடு எண்ணெயை வச்சுட்டு அரைங்க. அரைச்ச கையோடு துணுக்கு மாதிரி போட்டு எடுக்கணும். வடை மாதிரிலாம் தட்டணும்னு அவசியம் கிடையாது. துணுக்கு மாதிரி பண்ணலாம். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரைக்கிற மாவை தோசைக்கல் அடை மாதிரி தட்டி 2 பக்கமும் ஷாலோ பண்ணி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு ஓட்டி வடகரி பண்ணுற வாள் இருக்கா. இல்லைன்னா இதையே என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டில் வேக வச்சதை சேர்ப்பான். பட் இந்த ரெண்டு நீங்கள் இந்த அடை மாதிரி தட்டி பண்ணாலும் சரி, வேட்டில் வேக வச்சாலும் சரி, 1 hour or 2 hours சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் கெட்டு போயிடும். ஆனால் பொரிச்சு பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிங்கன்னா மிச்சம் தான் நைட்டு டின்னருக்கு சாப்பிடலாம். வாங்க அந்த வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த வடகரியை ஒன்று டைரெக்டாக மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு 2 கர் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி 1-2 கடலைப்பருப்பு இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த மாதிரி பருத்துக்கு அரைச்சிடும். நம்மளோட எண்ணெய் சுட்டெடுத்து இது இருக்குல்ல, இந்த வடை மாவு அரைச்சோம்ல, சும்மா அப்படி ஜஸ்ட்டு பெருசாலாம் இல்லை. ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஷேப்லாம் வேண்டாம், அப்படி துணுக்கு மாதிரி போட்டிருக்கேன். நான் பொரிக்கிறது கடலெண்ணெய் பொரிங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ரெசிபி. ஒரு பேட்ச் போட்டிருக்கேன், அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக டார்க்காலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸ்லைட்டாக கிறிஸ்பானா போதும். நமக்கு இது நல்லா வேகணும், அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பெலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். எண்ணெயெல்லாம் குடிக்காது. தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டோம். இல்லை எண்ணெய்லாம் குடிக்கணும்னு பயப்பட வேண்டாம். இப்போ அடுத்த பேட்ச். பொதுவாக இந்த வடகரின்றது வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றத விட இந்த கையேந்தி பவன் இருக்குது பாருங்கள், சைடு ரோடு கடை ஹோட்டலு, தள்ளு வண்டியில் செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட தான் எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் அந்த டேஸ்ட் இருக்காது. அவங்கள்ட்ட கிடைக்கிற அந்த டேஸ்ட் கிடைக்காது. அது என்னன்னு தெரில. அவங்கள்ட்ட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பேட்சும் ரெடி ஆகிடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வடகரி சேரில் இருக்கிறது மேஜர் வந்து இந்த வடையை பொரிக்கிறது தான். மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வடகரி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுற மறுபடியும் ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நம்ம வடகரி பொரிச்சோம்ல அந்த எண்ணெயே இந்த சின்ன கரண்டியில் 4 குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். ஸ்லைட்டாக எண்ணெய் சுடட்டும்.
கிட்டக்க ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கிறதுல போட்டு இடிச்சிருங்க. இடித்து சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டு பண்ணுற டேஸ்ட்டை விட இடித்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இடிக்கிறது இல்லைன்னா வேறு வழி கிடையாது, மிக்சியில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரஃப் அடித்து வச்சுங்க. நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து பாருங்க. சின்னதாக ஒரு துண்டு பட்டை, சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு கிராக்கில் ஆகட்டும். சோம்பு கிராக்கில் ஆன உடனே நம்ம இடித்து வச்சோம்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதை சேர்த்துருங்க. இதை ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கேன். இது ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம். ஸ்லைட்டாக கண்ணாடி பதம் மாறும்போது தக்காளி சேர்க்கலாம். பொதுவாக கேட்ரிங்கில், ஹோட்டல்ஸில் நான் சொல்கிற இந்த ரோட் சைடு கடையிலலாம் தக்காளி சேர்க்க மாட்டாங்க சில இடத்துல. ஏன்னா தக்காளி சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதோட லைஃப் வந்து கம்மி. நான் சொன்ன மாதிரி காலையில் வச்சு சாயந்தரம் சாப்பிடலாம் முடியாது, ஒரே வேலையில் காலி பண்ணிடணும். ஸோ நான் இப்போ பண்ணுறது ஒரே வேலைக்கு தீர்ந்துடுன்றனால தக்காளி சேர்க்குறேன். இல்லை அப்படின்னா தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் ஸ்லைட்டாக கலர் மாறி இருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி சேர்த்த கையோட இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 மினிட்ஸ் வதங்கிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் தனியாத்தூள். காரப்பொடியும் தனியாவும் போட்டு இதையும் இதில் பரட்டுங்க. கையில் ஹாட் வாட்டர் இருக்கு, ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து. இப்போ இது இந்த தண்ணியில நல்ல தலை கொதிச்சு இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். நம்ம போட்ட ட்ரை மசாலா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு அன்னாசிப்பூ வச்சுருக்கேன், ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய். இதுதான் இந்த ஸ்பெஷல் பொடி. இது அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சுட்டே வாங்க. ரொம்ப ஃபைனாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் தப்பு இல்லை. இடிச்சிருங்க நல்லா. நான் ரொம்ப சின்ன போர்ஷன் செய்கிறதுனால கம்மியாக எடுத்துட்டு இருக்கேன். இது நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டி, 50 கிராம் அன்னாசிப்பூ, 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நம்ம வடையில் கூட போடலை, அதனால் சால்ட்டு கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இந்த உப்பையும் போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிக்குதா, இந்த நேரத்தில் நம்ம பொரிச்ச இந்த வடை இருக்குல்ல சேர்த்து, பார்த்தீங்களா எண்ணெயே குடிக்காதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, சேர்த்துட்டு ஒரு பரட்டு பற்றிக்கிறேன். ஒன்றும் பண்ணாது, இப்படியே பரட்டி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, நம்மளோட இந்த ஸ்பெஷல் பொடி இருக்குல்ல, பொடியை மேலே தூவிடுங்க. அதே மாதிரி புதினா, இதுக்கு கொத்தமல்லி கிடையாது, புதினா ஒரு பரட்டு.
ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. கொதி வர ஆரம்பிச்சிடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. தரங்க திறந்துட்டு வடை எல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் உடச்சி விட்ருங்க. நம்மளோட சைதாப்பேட்டை வடகரி ஒரு பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். லூஸாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் ஆறிடுத்துனா கெட்டிப்பட்டு, அப்போ தேவையில்லாமல் வெந்நீர் சேர்க்கணும். ஸோ அதனால் இது பண்ணும்போதே கொஞ்சம் இந்த லூஸ் வைங்க. இந்த தண்ணி இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 15-20 நிமிஷத்தில் மொத்தத்துக்கு இழுத்துட்டு மொத்த மாதிரி ஆகிடும். நம்மளோட சைதாப்பேட்டை வடகரி தயார். நம்ம செஞ்ச சைதாப்பேட்டை வடகரி அட்டகாசமான ரெசிபி. இட்லி, தோசை, பூரி, எந்த டிஃபன் எடுத்துக்கூட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலராக இட்லி, தோசைக்கு. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லெக்ஸ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Pojan.